பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அமித்தோட வைஃப் ஸ்ரீரஞ்சினி உள்ள வந்து கொஞ்ச நேரத்தில் பார்வதியை கதற விட்டுட்டாங்க. அவள் விஜே பாரு கிடையாது, அவள் ஒரு பஜாரி பாம்பு, அவளை புரிஞ்சிக்கோ, உனக்காக அவளுக்காக உன் கேமை லூஸ் பண்ணிடாதுன்ற மாதிரி வச்சு செஞ்சிட்டாங்க. அது அமித் கிட்ட பேசும்போதும் சரி, இல்லை உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசும்போதும் சரி, பார்வதியை கிளின்னு கிழிச்சு எடுத்தாங்க. மூஞ்சிக்கு நேராக போட்டு விளாசுன்னு விளாசினாங்க. ஐ திங்க் நம்மளோட இவங்க ஸ்ரீரஞ்சினி ஆகட்டும், இல்லைனா தீபக்கோட வைஃப் சிவரஞ்சினி, இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸ் டீம் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 சீசனில் இவங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட அமித்தோட வைஃபெல்லாம் வந்துட்டு போல்டு, எனர்ஜெட்டிக், என்டர்டெய்னிங்னு எல்லா ஃபேக்டர்ஸுமே அவங்க கிட்ட இருக்குது. அண்ட் அவங்க சொன்னது எல்லாமே மக்களோட மனநிலை என்னவா இருந்ததோ அதை சூப்பராக ரெப்ளிகேட் பண்ணாங்க. லைக் அவங்க வந்து உன்னை அவள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறா அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின் போது இவர் சொல்கிறாரு, என்னை வந்து மற்றவங்கெல்லாம் வந்து அது கனி ஆகட்டும் சபரி ஆகட்டும் நான் பேசினாலே அவங்க எந்திரிச்சு போகிறாங்க அப்படின்போது, அவங்க பேசலை அப்படின்னா நீ அதுக்கு தனியாக இருந்துப்போ, அது கூட உன்னோட அட்வான்டேஜாக நீ எடுத்துக்கோ. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு பாம்பு கூட போய் சேர்ந்துட்ருப்பியா? காட்டில் என்னென்னமோ இருக்கும், உன் கூட வந்து உன் கையில் வந்து ஒரு மைனா உட்காரல, ஒரு கீழே உட்காரலன்றதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுவியான்ற மாதிரி வேறு லெவலில். ஏன்னா இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, ஓகே கனி நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, இவர் நம்மளை சபரி அவாய்ட் பண்ணுறாரு, அப்போ நமக்கான ஒரு டீம் பார்வதி தான், பார்வதி கம்ரு எல்லாம் நம்மளை கூப்பிட்டு இன்வால்வ் பண்ணி நம்மளை பேச வைக்கிறாங்க அப்படின்னு அந்த டீமுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தார். பட் நீ இப்போ எப்படிப்பட்ட ஒரு சொம்பாக மாறிட்ட அப்படின்றத அவங்க சூப்பராக சொன்னாங்க. அண்ட் பார்வதி அவள் பண்ணுற தப்புக்கு அவள் தான் ரெஸ்பான்சிபிள். அவளுக்கு ஏன் நீ சொம்பு தூக்குற? இந்த மைக் இஷ்யூலாம் இருக்கு இல்லையா, அவள் பண்ணது அவங்க அடல்ட்ஸ், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணாங்க. அண்ட் மொரோவர் ஒரு விஷயம் சொன்னாங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணி வைக்கிறேன்னு அமித் சொன்னாராம். அதுக்கு தான் அவங்க கேட்டாங்க, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம இப்படி ஒரு ஷோக்காக அனுப்பி அந்த பிள்ளை இங்கே இப்படி தப்பு பண்ணிட்டு இருந்தால் எவனாவது ஒருத்தர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அவங்க எல்லாருமே அடல்ட்ஸ், அவங்க எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க, அவங்களோட இதில் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம், நீ அதில் தலையிடாத அப்படின்ட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே நீ வரும்போது எப்படி இருந்த, ஆனால் இப்போ உனக்குன்னு ஒரு குட்டி சர்க்கிள் இருக்குது. இப்படி நீ இவங்க கூடயே உட்காந்து சொம்பு தூக்கிட்டு இருந்தால் உங்ககிட்ட யாருடா பேசுவாங்க? யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்கிற. ஆனால் நீ ஏன் இந்த ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே வந்து மாட்டிகிட்ருக்க? அண்ட் அவங்கள நம்ம சாண்ட்ராவை சொன்னாங்க, அவங்க உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அழுகிறவங்கள ஆடியன்ஸுக்கு பார்க்க எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி அழுகிறவங்க பக்கத்தில் சும்மா உட்காந்துருக்கவனையும் பிடிக்காது. ஏன்னா இவர் தானே போய் கன்சோல் பண்ணுறன்ற பேரில் உட்காந்து திட்டு வாங்கிட்டுலாம் வந்தார் இல்லையா. ஸோ அதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பர்சன் கூட இருக்கும்போது அவங்க உன்னை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அவங்களோட தாட்ஸ் உங்ககிட்டே வந்து ஒட்டிக்குது. ஸோ அதனால் நீ வந்துட்டு பேக் பைட்டிங் இவர் பண்ணார் இல்லையா. லைக் நம்ம அமித் வந்துட்டு திவ்யாவை பற்றி பேசினார், கனியை பற்றி பேசினார், இவங்க கூடலாம் சேர்ந்துட்டு அது உனக்கு இல்லாத ஹேபிட். ஆனால் இப்போ நீ புதுசாக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது உனக்கு வருது அப்படின்றாங்க. அண்ட் அடுத்த இன்னொரு விஷயம் சொன்னாங்க, உன் கண் முன்னாடி நீ என்ன பார்க்குறியோ அதை மட்டும் நம்பாத, உனக்கு பின்னாடி அவங்க என்ன வேணாலும் பேசுவான், மற்றவங்க கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார். இப்போ பார்வதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு வந்துட்டு அமித்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மக்கிட்ட நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் மற்றவங்க கிட்டையும் எப்படி நடந்துக்கிறான்னு பாரு, அதை வச்சு அவங்களோட நேச்சர் நீ கெஸ் பண்ணலாம் அப்படின்னாங்களே. சூப்பர். இப்போது தன்கிட்ட அவங்க நல்லவங்களாம் நடித்து தன்கிட்ட ஏதோ ஒரு காரியத்துக்காக நடிக்கிறாங்க, அவர் கூட இருக்கும்போது அவரை யூஸ் பண்ணி கேம் விளையாடுறாங்க, அவர் மூலிமா மக்களுக்கு நிறைய விஷயத்த கன்வே பண்ணுறாங்க. இப்போ பார்வதி வந்து திவாகரை யூஸ் பண்ணி அவர்கிட்ட பேசுகிற மாதிரி மக்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அமித்தை யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ரஞ்சினி. ஸோ உங்ககிட்ட அவங்க நல்லவங்க மாதிரி இருந்தாலும் மற்றவங்க கிட்டையும் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்க நேச்சர் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. அண்ட் இன்னொன்று வந்து உன்னோட ஃபேமிலி தான் வீக்னஸ், நீ ஒரு ஃபேமிலி மேன், உன்னோட வீக்னஸ்ன்னு தெரிஞ்சு அதில் அடிக்கிறாங்கன்னா நீ அதை பண்ணாது. ஏன்னா பார்வதி பல இடங்களில் அமித்தோட பேரை இதில் இழுத்து அது வந்து அது ஸ்கூல் டாஸ்கில் நடந்த அந்த மொட்டை கடுதாசி ஆகட்டும், இல்லைனா வந்து இந்த ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு எஃப்ஜே பேசும்போது எஃப்ஜே இருந்துட்டு ஓ ஃபேமிலி மேனே டேட்டிங் கூப்பிடுறியா அப்படின்னு சொன்னதாகட்டும், இல்லை கனி கூட பேசுனது, இதெல்லாம் உனக்கு இமோஷனலாக உனக்கு வீக் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை வச்சு அடிக்க தான் செய்கிறாங்க. எனக்கு உன்னை பற்றி தெரியும், உனக்கு என்னை பற்றி தெரியும், மற்றவங்க பேசுகிறது என்ன இருக்குது, நீ யார்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணணும்? இப்போது அவர் வந்து வருத்தப்படுறதா இருந்தால் எடிட்ஸ் போடுவாங்களோ, நம்ம ஒய்ஃப் அதை பற்றி கவலைப்படுவாளோ அப்படின்னு நினைக்கணும். ஆனால் நானே அதை பற்றி கவலைப்படாத போது நீயே அதை பற்றி யோசிக்கிற, அதெல்லாம் நீ யாருக்கும் ப்ரூவ் பண்ணாத, உன்னோட வீக்னஸ் எதுவோ அதில் தான் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அவர் ஒரு கேப்டனாக அதெல்லாமே நல்லா பண்ணார். பட் அவங்களுக்காக நீ சொம்பு தூக்கிட்டு போனல, லைக் பார்வதி அவன் கமருதீனுக்காக கேஸ் போனார் இல்லையா, அதெல்லாம் செம்ம கோபமாக அவங்க அம்மாவுக்கு. ஏன்டா அவனை நான் லாயராக பார்க்கணும் ஆசைப்பட்டேன் தான், ஆனால் இப்படி ஒரு பூட்ட கேஸுக்கான லாயராக போவேன், அவள் தான் பஞ்சாயத்து பண்ணா, அவள் தான் பிரச்சனை பண்ணா, ஆஸ் அ கேப்டனாக நீ அவங்கள பனிஷ் பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் நீயே அந்த கேஸை எடுக்க
இருக்கும்போது உன் மேலே இருந்த கிரெடிபிலிட்டி கம்மியாயிடுச்சு. அதுதான் நாமளும் பழைய அந்த டைமில் சொன்னோம். ஒரு கேப்டனாக அவரே வந்து அவங்க மேலே கேஸ் கொடுத்தார். இந்த வீட்டில் இவங்களால முட்டை பால் கட்டாயிருக்கு, அப்போ என்னோட கேப்டன்சியில் மற்றவங்க எல்லாரும் இதை ஒரு டென்ஷன் ஆக்குவாங்க, சண்டை வருமே அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு கேப்டனாக அந்த இடத்துல யோசித்தவர், ஒரு கேஸ் வரும்போது அமிதா யோசித்து தனக்கு ஒரு கேஸ் வேணும், தனக்கு ஒரு லைம்லைட் வேணும் அப்படின்னு நின்னார் இல்லையா? அப்போ கேப்டன் நீங்கள் அந்த இடத்துல தோத்துட்டீங்கன்றதை நாமளும் சொல்லியிருந்தோம். அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஒரு பூட்ட கேஸுக்காக நீ போயிட்டியா, உன்னை நான் வேணால் காசு கொடுத்து ஹையர் பண்ணுறேன், எனக்கு லாயராக இரு, அவகிட்ட லாயராக போகாத அப்படின்னாங்க. அண்ட் இன்னொன்று வந்து அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். லைக் நம்மளே பார்த்தோம், அது என்ன சார் நீங்கள் எங்கேயாவது மூட்டை தூக்கி பொழைச்சிட்டு இருந்தீங்களா, அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு இல்லையா? அப்போ அவங்க ஷோல்டரில் வந்துட்டு அமித்தோட ஷோல்டரில் பார்வதி ஏறி உட்காந்துருந்தாங்களே, அதை அவங்க அம்மா ரொம்ப பார்த்து ஃபீல் பண்ணாங்களாம். ஏன்னா இப்போ நம்மளோட ஆதிரை மாதிரியோ அரரோ மாதிரியோ ஒரு பஞ்சு மூட்டை மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பட் அவங்க ஒரு மாமிச மலையாக இருக்காங்க, அவங்கள தூக்கி உட்கார வைக்கிறது ஷோல்டரில் அப்படின்போது உனக்கு ஏதாவது கழுத்தை சுளிக்கிற போது, ஏன்னா உன்னோட டாஸ்க்குக்காக நீ அவ்வளோ ஒரு 100% கொடுக்குறேன்னா பரவாயில்ல, இப்போ உன்னோட கேப்டன்சிக்காக உனக்கு ஏதாவது ஒன்று படுது அடிப்படுதுன்னா பரவாயில்ல, அவளுக்காக நீ இதெல்லாம் பண்ணது அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த யாரையும் தூக்குற வேலை இதெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு. ஸோ தன்னோட கேமுக்காக நீ இதை பண்ணியிருந்தா பரவாயில்ல, இன்னொருத்தி ஜெயிக்கணுன்றதுக்காக உன்னோட ஷோல்டரில் தூக்கி வச்சு உனக்கு ஏதாவது ஆகிற போது அப்படின்னு ஒரு அம்மாவா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஏன்னா அவள் கேம் மட்டும்தான், ஏன்னா அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஃபோக்கஸ்டாக இருக்கா, அவள் கேமுக்காக அவள் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் தூக்கி போடுவா. அதனால் நீ உஷாராக இருந்துக்கோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இப்படி இருக்கணுன்றத சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வினோத்தெல்லாம் வந்து உனக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறான், அவனும் ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறான். ஸோ கரெக்டாக ஒரு கலைஞர்கள் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் இவ கூட இருந்து உன்னோட நேம் தான் ஸ்பாயில் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, அது ரஞ்சினி ஃபேமிலி ஆகட்டும் இல்லை அமித்தோட ஃபேமிலி, நம்ம யாருமே வந்துட்டு டியர்ஸை வெப்பனாக யூஸ் பண்ண மாட்டோம், அழுகையை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினது கிடையாது. ஆனால் இங்கே உனக்கு புதுசாக இருக்குது, அது சாண்ட்ராவாகட்டும் பார்வதி ஆகட்டும் பொசுக்குன்னு அழுதுறாங்க. அதை பார்த்து இந்த மனுஷனுக்கும் ஐயோ பாவம் இந்த பொண்ணுங்க அழுகிறாங்களேன்னு உனக்கு தோணுது. ஒரு தங்கச்சி ஃபீல்ல நீ போய் அவங்க கூட பேசுகிற, ஆனால் அது எல்லாமே ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத சூப்பராக போட்டு உடைச்சிட்டாங்க. ஸ்ரீரஞ்சினி நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க, ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எப்படியெல்லாம் பார்த்தோமோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அவ்வளோ கிளியராக எடுத்து வச்சாங்க. ஆனால் ஒரு விஷயம், உங்களோட ஹஸ்பண்ட் அமித் வந்து எவ்வளோ தன்னை ஒருத்தர் முட்டாள் ஆக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் போய் நின்று இருக்கார். அது பெரிய முட்டாள்தனம். அவரே பல இடங்களில் சொல்லியிருக்கார், நான் பார்வதி கிட்ட ஒரு விஷயத்த நம்பி சொல்கிறேன், ஆனால் மறுபடியும் அவள் வந்து என்னை இப்படி ஒரு இடத்துல தூக்கி வீசிட்டு போயிடுறான்றது அவருக்கு தெரியுது. தெரிஞ்சும் போய் நிற்கிறாருன்னா அவரோட முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்துக்கு என்ன காரணம், தன்னை யாரும் சேர்த்துக்கல. அவர் சொல்கிறார், நான் போய் கனி கூட பேசும்போது இல்லை சபரி கூட பேசும்போது அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க அப்படின்னு. அது உங்கள் மைண்ட் செட்டில் அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க நார்மலாக ஒரு டிஸ்கஷன் முடிச்சு எந்திரிச்சு போயிருந்துருக்கலாம். பட் இவருக்கா வந்து ஒரு இன்ஃபீரியர் ஃபீல், நாம வந்தது இவங்க குரூப்பிசம் பண்ணிட்டாங்க, இவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி குரூப்பிசமே பண்ணட்டும், உங்களை தனியாகவே இருக்கட்டும், நீங்கள் தனியாக தானே சார் கேம் ஆடணும், இது ஒன்றும் குரூப் கேம் கிடையாது. இங்கே எல்லாருமே தனியாக அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்டணும். எத்தனை பேர் உங்களை அடிக்கட்டும், எத்தனை பேர் உங்களை இன்சல்ட் பண்ணிடும், உங்கள் கேமை நீங்கள் தனியாக தானே சார் ஆடி இருக்கணும். அவங்க சேர்க்கலை அப்படின்றதுக்காக இவ கூட போய் சாக்கடை சேர்ந்தால் கரெக்டாக இருக்குமா சார்? அண்ட் இப்போ அவருக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு, ஓகே பார்வதி நம்மளை நல்லா யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு. பட் இதுக்கு மேலே அதை புரிஞ்சு அவர் எப்படி விளையாடுறாரு, அவரோட கேமில் என்ன சேஞ்சஸ் வருது, ஸோ ஸ்ரீரஞ்சினியோட தாட்ஸ் அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கார் அப்படின்றதுலையும் அண்ட் நிறைய ஸ்ரீரஞ்சினி சொன்னாங்க. நம்ம அதை அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.